மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அனைத்து ராசியினருக்குமே ஆண்டவன் எழுதிய விதிப்படிதான் அனைத்துமே நடக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கும் ஆண்டவர் எழுதிய விதி, குறிப்பாக முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான் எழுதிய விதிப்படி உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, கிரக நிலைகள், கிரக மாற்றம் இதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. உங்களுடைய குடும்பத்தின் நிலை, தொழில், பண வரவு இதெல்லாம் எப்படி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில், எதிர்காலத்தில் பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் தொல்லைகளெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், மிக மிக முக்கியமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒழிய எதிரிகளின் தொல்லை நீங்கள் என்ன செய்யணும், கடவுள் எழுதிய விநாயக பெருமான் எழுதிய விதி எப்படி அமைந்திருக்கின்றது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும், இதுவரை யாரும் சொல்லாத வெளிவராத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான உண்மைகளையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எண்ணுவதை எழுத்தாக்கக்கூடிய படைப்பாற்றல் கொண்டவர்கள் தான் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள். உழைப்பை தவிர வேறு எதையும் நம்ப மாட்டீங்க. சின்ன சின்ன ஆசைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். சோர்ந்து முடங்கி போயிருந்த உங்களுடைய உள் மனதில் நிச்சயம் தன்னம்பிக்கை பிறக்கும் என்பதுதான் விநாயக பெருமான் எழுதிய விதி. குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். பிரபலங்களின் அறிமுகம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் கிடைக்கும். நீங்களே பிரபலமாகக்கூடிய அளவிற்கு திறமை உங்ககிட்ட இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த அரசு காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். வெளிநாடு, வெளி மாநிலங்கள் சென்று வரக்கூடிய யோகமும் இருக்கின்றது. எடுத்த வேலைகளை முடிப்பதற்குள்ளார சில அலைச்சல்கள் இருக்க தான் செய்யும். உங்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி அடுத்தடுத்து செலவு இருந்து கொண்டே இருக்கே அப்படின்ற கவலையும் அதிகமாகத்தான் இருக்கும். ஆன்மீகவாதிகளுடைய ஆசையை நீங்கள் பெறுவீங்க. அப்போது அனைத்தும் தீர்ந்துவிடும். வீடு கட்ட, வாங்க வங்கி கடன் நிச்சயம் உங்களுக்கு கிடைத்துவிடும். மிக மிக முக்கியமான விஷயமாக ஜென்ம குருவாக உங்களுடைய ராசியில் குரு அமர்ந்து ஜென்ம குருவாக வரும்போது உடல் நலம் சற்று பாதிக்கும் என்பது விநாயக பெருமான் எழுதிய விதி. மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது அப்போது நல்லதாக இருக்கும். சரியான மருத்துவரை அணுகி உரிய மாத்திரையை எடுத்துக்கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்குள்ளார அப்போது பனிப்போரும் அதிகரிக்கும். ஒரே நாளில் முக்கியமான 4-5 வேலைகளை கூட பார்க்க வேண்டியிருக்கும். ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் முக்கிய பத்திரங்களில் கையெழுத்திடும் போது சட்ட ஆலோசகரை கலந்து பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். குறிப்பாக உங்களுடைய ரிஷபம் ராசிக்கு 10வது இடத்துல சனி பகவான் வரும்போது உழைப்புக்கு ஏற்ற 2 மடங்கு லாபத்தை உங்களால் பெற முடியும் என்பது விநாயக பெருமான் எழுதிய விதி. உங்களுடைய நிர்வாகத்திறன், ஆளுமை திறன் எல்லாம் அதிகரிச்சிட்டோம். வழக்கில் வெற்றி பெறுவீங்க. புதிய பதவி பொறுப்புகளுக்கு உங்களுடைய பெயர் பரிந்துரை செய்யப்படும். சிலர் சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்கின்றது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் உங்களுடைய ரிஷபம் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வரும்போது திடீர் ராஜ யோகம் உங்களுக்கு உண்டாகும் என்பது முழுமுதற் கடவுளின் விதியாக இருக்கின்றது. கருணாக பாம்பாகிய ராகு லாப வீட்டில் வரும்போது வீடு, சொத்து எல்லாம் உங்களுக்கு நிச்சயம் அமைந்துவிடும். மூத்த சகோதர வகையில் சில உதவிகளும் கிடைக்கும். உங்களிடம் உள்ள திறமைகள் அப்போது வெளிப்படும். சொந்த வீடு நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் அமைந்துவிடும். விநாயக பெருமான் எழுதிய விதிப்படி கேது பகவான் உங்களுடைய ரிஷபம் ராசிக்கு 5வது இடத்திற்கு வரும்போது சொத்து பிரச்சனைகள், பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். நல்ல இடத்துல வரன் அமையும். குழந்தை இல்லையே அப்படின்ட்டு கஷ்டப்பட்டவங்களுக்கு
குழந்தை பாக்கியமும் உண்டாகும். தர்ம காரியங்கள் செய்வீங்க, பழைய கலாச்சாரத்தையும் பின்பற்றுவீங்க. இருந்தாலும் பிள்ளைகளிடம் அதிக கண்டிப்பு காட்டாமல் அவர்கள் போக்கிலேயே அவர்களை வழிநடத்தி நல்லவர்களாக வளர்ப்பதில் நீங்கள் திறமைசாலிகள். வியாபாரத்தில் ஆழம் தெரியாமல் காலை விற்றாதீங்க. லாபம் மந்தமாகத்தான் இருக்கும். மாறி மாறி வரும் சந்தை நிலவரத்தை அவ்வப்போது உன்னிப்பாக கவனித்து செயல்பட பாருங்க. சிறப்பாக இருக்கும். விளம்பர யுக்திகளாலும் தள்ளுபடி அறிவிப்பாலும் பழைய சரக்குகளை நிச்சயம் விற்று தீர்ப்பீங்க. வேலையாட்களின் ஒத்துழைப்பு இல்லாததால் லாபம் குறையும். மற்றவர்களை நம்பி அனுபவம் இல்லாத தொழிலையும் இறங்கிடாதீங்க. முடிந்தவரை கூட்டு தொழிலை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக நண்பர்களுடன் சேர்ந்து செய்கிறேன், உறவினர்களுடன் சேர்ந்து செய்கிறேன் அப்படின்றதெல்லாம் விட்டுடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டே வராது. தேவையில்லாத பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும். முடிந்தவரை அனாவசியமான வாக்குவாதத்தில் யாரிடமும் ஈடுபற்றாதீங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் அனைத்து வகையிலையும் ஓரளவு சிறப்பாகவே இருக்கும். நீங்கள் வேலை செய்யும் இடத்துல நல்ல பெயரை வாங்கும் நேரமும் வந்துவிட்டது. உங்கள் அலுவலகத்தில் உங்களுடைய கைதான் ஓங்கி நிற்கப் போகின்றது. புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வீட்டு கதவை தட்டும். அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். முடிந்த வரைக்கும் கடன் வாங்காமல் தவிர்க்க பாருங்க. கடன் வாங்கினால் திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலையும் ஏற்படலாம். கடனை நீங்கள் யாருக்காவது கொடுப்பதாக இருந்தாலும் உஷாராக இருந்து கொள்வது அவசியம். ஆக மொத்தத்தில் பண பரிமாற்றத்தின் போது விழிப்புணர்வோடு செயல்படவில்லை என்றால் உங்களுடைய பண விரயம் ஏற்படும் என்பதையும் சொல்ல வேண்டும். திங்கட்கிழமை தோறும் விநாயகர் வழிபாடு மன அமைதியை உங்களுக்கு தேடித்தரும் என்பதையும் சொல்ல வேண்டும். அஷ்டம சனி காலத்தில் நாவடக்கம் ரொம்ப தேவை. வீட்டில் உள்ளவர்களின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதாக இருக்கும். வியாபாரத்தில் போட்டி சற்று அதிகமாகவே இருக்கும். கடின உழைப்பால் உங்களுடைய வெற்றியை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அலுவலகத்திலையும் வேலை போல சற்று அதிகமாகவே இருக்கும். உங்களுடன் வேலை செய்பவர்களே உங்களை பார்த்து பொறாமைப்படுவாங்க. உடன் வேலை செய்பவர்களிடம் மட்டும் சற்று ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். அவங்களே உங்களுக்கு எதிரியாக மாறும் வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் யாரிடமும் அனாவசியமாக குடும்ப விஷயத்தை பகிர்ந்து கொண்டு விடாதீர்கள். ஏனென்றால் நண்பர் என்று சொல்லி நீங்கள் கஷ்டப்பட்டது போதும், உறவினர் என்று சொல்லி நீங்கள் அவமானப்பட்டது போதும். இந்த 2 பேரிடமும் குடும்ப ரகசியத்தை வெளிப்படுத்தினீர்களானால் உங்களுடைய பிரச்சனையை யாராலும் தீர்க்க முடியாது. ஆண்டவனே வந்தாலும் உங்களுடைய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்காது என்பதையும் சொல்ல வேண்டும். இதுவரைக்கும் ஏதேனும் தடைப்பட்ட காரியங்கள் இருந்தால் விநாயக பெருமானை வழிபட்டீங்கன்னா அது நல்லபடியாக முடியும். உங்களுடைய சுய மரியாதை அதிகரிக்கும். இதுவரைக்கும் ஏளனமாக பேசிய சொந்தங்கள் இப்போது உங்களை உயர்த்தி பேசப் போகிறார்கள். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சண்டை வரதான் செய்யும். முடிந்த வரைக்கும் விட்டு கொடுத்து போங்க. வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. சொந்த தொழில், புதிய முயற்சி இதெல்லாம் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். விநாயக பெருமானின் வழிபாட்டிற்கு பிறகு லாபமும் அதிகரிக்கும். இதுநாள் வரைக்கும் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நிச்சயம் முடிவுக்கு வந்துட்டோம். உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டும் அளவிற்கு திறமையாக செயல்படுவீங்க. இதனால் சம்பள உயர்வும் கிடைக்கும், பதவி உயர்வும் கிடைக்கும். சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்தாலும் வெற்றி இலக்கை நோக்கி சென்று கொண்டே இருப்பீங்க. அதில் எந்தவித சந்தேகமுமே இல்லை. எப்படிப்பட்ட வெற்றியை அடைந்தாலும் நாவடக்கம் மட்டும் தேவைப்படுகின்றது. இல்லையென்றால் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள நேரிடும். நீங்கள் நல்லதுக்கு என்று நினைத்து சொன்னாலும் அது தவறாக போய் முடியும் சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஜாக்கிரதையாக பேசுங்க, இல்லைனா பிரச்சனை தான். மிக முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் வாரந்தோறும் சனிக்கிழமை அன்று அனுமன் கோவிலுக்கு சென்று வருவது நல்ல பலனை கொடுக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். விநாயகப் பெருமான் எழுதிய விதிப்படி உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களுடைய உழைப்பை சிலர் உரிமை கொண்டாடுவாங்க. அதாவது நான் தான் இந்த வேலையை செஞ்சேன், என்னால் தான் இது முடிஞ்சுது அப்படின்ட்டு நீங்கள் செஞ்ச வேலைக்கு உரிமை கொண்டாடுவாங்க. அப்படியாப்பட்டவர்களை ஒதுக்கி வச்சிடுவீங்க.
5இல் உழைக்கும் வாழ்க்கைதான் 50இல் மகிழ்ச்சியை தரும் என்பதை முழுமையாக நம்பி அதற்கேற்ப உழைப்பவர்கள்தான் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுடைய ரிஷபம் ராசிக்கு 3வது வீட்டில் சந்திர பகவான் வந்து நிற்கும்போது மிக சிறப்பான திடமான திட்டவட்டமான முடிவை எடுப்பீங்க. ஏமாந்த தொகையெல்லாம் அப்போது கைக்கு வந்து சேரும் என்பது விநாயக பெருமான் எழுதிய விதி. எதிர்ப்புகள் அடங்கிவிடும். தள்ளிப்போன வழக்கில் தீர்ப்பு சாதகமாக வரும். சிலர் வீடு மாறுவீங்க. ஒரு சொத்தை விற்று மற்றொரு சொத்து வாங்க வேண்டிய நேரமும் உங்களுக்கு வரும். புதன் பகவான் லாப வீட்டில் அமர்ந்திருக்கும் போது சாதாரண நிலையிலிருந்து சாமானிய நிலைக்கு முன்னேறுவீங்க. சாமானிய நிலையிலிருந்து தன்னம்பிக்கையால் மிக பெரும் முன்னேற்றம் அடைவீங்க அப்படின்றதும் முழுமுதற் கடவுள் விநாயக பெருமானின் விதி. உங்களுடைய நிர்வாக திறமை அப்போது அதிகரித்துவிடும். இனி குழப்பமே இல்லாமல் பெரிய முடிவுகளை எடுப்பீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சென்றாலும் குடும்பத்தில் பெரிய பாதிப்புகள் இருக்காது என்றே சொல்ல வேண்டும். உங்களுடைய ரிஷபம் ராசிக்கு சனி பகவான் 8வது இடத்துல வந்து அமர்ந்து அஷ்டம சனியாக இருக்கும்போது ஒருவித படபடப்பு, தூக்கமின்மை, மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் நிச்சயம் வந்து போகும். அப்போது சாமர்த்தியமாக செயல்பட வேண்டியது அவசியம். சில உண்மைகளை சில இடங்களில் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். அதாவது உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை வெளியிடாமல் தேக்கி வைப்பது தான் நல்லது. திடீர் பயணங்களால் அலைச்சல் நிச்சயம் அதிகரிக்கும். உங்களை பற்றி தவறாக எப்போதோ எங்கேயோ யாரோ சொன்னதெல்லாம் இப்போது இந்த காலகட்டத்தில் நினைவுக்கு வந்து புலம்புவீர்கள். சாப்பாட்டில் உப்பை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் 2வது இடத்துலையும் கேது பகவான் 8வது இடத்துலையும் வரும்போது எந்த ஒரு விஷயத்திலையும் நாட்டமின்மை, விருப்பமின்மை, பிடிப்பற்ற ஒரு போக்கு நிச்சயம் காணப்படும். சில நேரம் கராராக பேசி சிலரின் மனதையும் புண்படுத்திடுவீங்க. சாதாரணமாக பேச போய் சண்டையில் முடியும். யாருக்காகவும் சாட்சி கையெழுத்து போற்றாதீங்க. கண் பார்வையை இந்த காலகட்டத்தில் பரிசோதித்து கொள்ளுங்கள். பல் மற்றும் காது வலியும் வந்து போகும். குடும்பத்திலையும் வெளி வட்டாரத்திலையும் கொஞ்சம் வளைந்து கொடுத்து போவது நல்லதாக இருக்கும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். உங்களுடைய ரிஷபம் ராசிக்கு 8வது வீட்டில் குரு பகவான் வந்து அமரும்போது மறைந்திருக்கும் போது எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி செலவுகள் துரத்தும். இருந்தாலும் எதிர்பாராத பணவரவு உண்டு என்பது விநாயக பெருமான் எழுதிய விதி. பழைய நண்பர்கள் தேடி வருவாங்க. சொந்த பந்தங்களுக்காக அலைய வேண்டியிருக்கும். கும்பாபிஷேகம் போன்ற சுப நிகழ்ச்சிகள், காரியங்களை எல்லாம் முன்னின்று நடத்துவீங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வருகையால் வீடு களைகட்டும். மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வரன் கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க. பூர்வீக சொத்தை உங்களுடைய ரசனைக்கு ஏற்ப புதுப்பிப்பீங்க. நீங்கள் ரிஷபம் ராசியில் பிறந்த பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் விநாயக பெருமான் எழுதிய விதிப்படி நடக்கும். அதாவது குறிப்பாக கணவர் உங்களை நிச்சயம் புரிந்து கொள்வார். எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கும்போது குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும். அடகில் இருந்த தங்க நகையை மீட்பீங்க. நாத்தனாருக்கு இருந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பீங்க. மாமனார் மாமியார் உங்களை நம்பி சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. அஷ்டமத்து சனி உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது குழந்தைகள் பற்றிய எதிர்காலம் பயம் அதிகமாகிட்டோம். இருந்தாலும் உங்களுடைய அனுபவ அறிவாலும் இங்கீதமான பேச்சாலும் மாறுபட்ட அணுகுமுறையாலும் நீங்கள் வெற்றி பெற்றிடுவீங்க. குறிப்பாக பெண்களாகிய நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு, பெருமாள் கோவிலுக்கு சனிக்கிழமைகளில் சென்று வணங்குங்க. நீர் மோரை தானமாக கொடுங்க. உங்களுடைய வசதி வாய்ப்புகள் அனைத்தும் பெருகும் என்பது முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமான் எழுதிய விதியாக இருக்கின்றது. வெற்றி பாதையில் நிச்சயம் உங்களால் செல்ல முடியும். எந்த ஒரு வேலையிலையும் வீட்டில் சந்தோஷமான சூழ்நிலையை அமைத்து கொள்ள முடியும். அலுவலக பணிகளில் ரொம்ப கவனமாக இல்லை என்றால் பிரச்சனைகள் உங்களை தேடி எப்போ வேண்டுமானாலும் வரலாம். உங்களுடன் இங்கீதமாக பேசுபவர்கள், இனிமையாக பேசுபவர்கள் கூட இருந்தே துரோகத்தை செய்யவும் தயங்க மாட்டார்கள். அந்த மாதிரியான நபரை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியது அவசியம்.
அரசாங்க வேலைக்காக காத்திருந்தீர்கள் என்றால் அல்லது தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல செய்தி நிச்சயம். புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 தினங்களில் வந்து சேரும். இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு விநாயகப் பெருமானால் தீர்வு கிடைத்துவிடும். பிள்ளைகளுடைய நடவடிக்கையால் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். என்னடா இது இப்படி பண்ணி கொண்டிருக்கானே, இப்படி பண்ணி கொண்டிருக்காங்களே அப்படின்ற மாதிரி பிள்ளைகளை நினைத்து கஷ்டப்பட்ட காலமெல்லாம் மாறி உங்களுக்கு ஏற்றார் போல பிள்ளைகள் மாறுவார்கள் என்பதையும் உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள், கவலைகள், சோகங்கள், தடைகள், தாமதங்கள் எது ஏற்பட்டாலும் தினந்தோறும் அம்மனை நினைத்து வீட்டிலேயே தீபமேற்றி வழிபட்டீங்கன்னா 1 வருட காலத்திற்கு வழிபட்டால் நல்ல பலனை தரும் அப்படின்றத மறுத்துவிட முடியாது. ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கிரக நிலைகளையும் கிரக மாற்றத்தையும் வைத்து விநாயகப் பெருமான் எழுதிய விதிப்படி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும், பணம் குவிய என்ன பண்ணணும், பணப்பிரச்சனைகள் எப்போது தீரும், எதிரிகளின் தொல்லை ஒழிய என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரிஷபம் ராசியில் பிறந்த அனைவரும் விநாயகப் பெருமான் எழுதிய விதிப்படி என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு சிறப்பான சுகபோக செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.